ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அயான்ஸ் கார்டன் டு கிச்சன் பிளாக். இது என்னன்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க மாசி கருவாடு சம்பல். இந்த மாசி கருவாடு சம்பல் உங்கள் வீட்டில் மாசி வாங்கி வச்சுருக்கீங்களா? அது எப்படி சமைக்கிறதுன்னு தெரியலையா? இப்போ வாங்க, நான் உங்களுக்கு மாசி கருவாடு சம்பல் எப்படி சமைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து நம்ம இந்த மாசி கருவாடு வந்து சமைச்சு சாப்பிடையில நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதோடலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் இந்த மாசி கருவாடு வந்து பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இது வந்து சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அது வந்து நம்ம பவுட்ரு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பவுட்ரு பண்ணிட்டோம்னா சமைக்கிறது ஈஸி தாங்க. இது எப்படி பவுட்ரு பண்ணணும், எப்படி சமைக்கணுங்கிறத நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே சொல்கிறேன், வாங்க போகலாம். இப்போ மாசி கருவாடை எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம உடச்சி கொஞ்சம் வெயிலில் வந்து நம்ம காய வச்சிடும். கொஞ்சம் வரமிளகாயும் நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் ஒரு 10 வரமிளகாயும் எடுத்து காய வச்சுட்டு, இந்த வெயிலில் நல்லா காய வச்சுட்டு நம்ம அந்த பவுட்ரு பண்ணையில் நல்லா ஈஸியாக கொஞ்சம் பவுட்ரு ஆகும். ஏன்னா அம்மியில் வெயிலில் நம்ம வச்சுருக்கோம்ல, அது வந்து அந்த சூடாகப்பட்டது அம்மியில் வச்சு பவுட்ரு பண்ணையில் நல்லா சூடாகும். இங்கே பாருங்கள், உடஞ்சி வந்து புது கருவாடு இந்த மாதிரி சிகப்பு கலரில் இருக்குங்க. ஆனால் அந்த பழைய கருவாடாக இருந்தால் கருப்பாக இருக்கும். அந்த புது மாசி கருவாடுங்கிறது வந்து நல்ல சிகப்பாக இருக்கும். இது அம்மியில் வச்சு நுணுக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அது துண்டுகள்லாம் வந்து நம்ம உடச்சி எடுத்து அம்மியில் வச்சு நுணுக்கிறப்ப. ஆனால் இப்போ வந்து எல்லோரும் வந்து யாரும் மிகுந்த அம்மியில் வச்சுலாம் அதை நுணுக்க மாட்டாங்க. ஏன்னா மிக்சியிலே போட்டு அடிச்சிடுவாங்க. மிக்சியில் அப்படி போட்டு அடிச்சிட்டாக்க இந்த கருவாடு வந்து அப்படி பஞ்சு போல் வராதுங்க. அம்மியில் நுணுக்கணும்டாதே பஞ்சு போல் வரும். இந்த மிக்சியில் அடிக்கிறது வந்து அரிசி குருணை பாருங்கள் இருக்கும். அரிசி குருணை ஒரு சம்பா ரவை அந்த சைஸில் வந்து அப்படி குருணையாக போயிடும். ஆனால் வந்து அதோடைய ஒரிஜினல் டேஸ்ட்டு எப்படி நல்லாவே இருக்காது. ஆனால் நம்ம அம்மியில் வச்சு நுணுக்கிறப்ப அதோடைய ஒரிஜினல் டேஸ்ட்டு நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ வந்து உப்பு கொஞ்சோன்னு இந்த கருவாடோட இங்கே பாருங்கள், நல்லா நுணுங்கி வருது பாருங்கள். நுணுங்கி வரையில் அந்த கருவாடோட உப்பு வச்சு அரைச்சிட்டு அதோடவே வந்து நம்ம வரமிளகாயும் காய வச்சு எடுத்துருக்கோம்ல, ஒரு 15 வரமிளகாய் நான் எடுத்திருக்கேன். இந்த வரமிளகாயும் வச்சு நல்லா அதோட அந்த கருவாடோட சேர்த்து பவுட்ரு பண்ணிடணும். ஆனால் இந்த மாதிரி அம்மியில் வச்சு நுணுக்கையில் தாங்க அந்த பவுட்ரு வந்து மாசி கருவாடுற பவுட்ரு வந்து பஞ்சு போல் இருக்குங்க. இப்போ பாருங்க, நான் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். பஞ்சாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டோம். இப்போ வந்து 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து சாப்பரில் போட்டு நல்லா நெய்ஸாக சாப் பண்ணி வச்சுருவோம். ஆனால் இது வந்து சின்ன வெங்காயம் தாங்க அந்த மாசி கருவாடுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். நம்ம பெரிய வெங்காயம் நம்ம எடுத்தோம்னா அது அந்த கருவாட்டுடைய டேஸ்ட்டே மாற்றிடும். அதுக்காக தான் நம்ம சின்ன வெங்காயம் எப்போவுமே வந்து நீங்கள் மாசி கருவாடு மட்டும் சமைக்கையில் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். பெரிய வெங்காயம் வந்து ஒரு இனிப்பு தன்மை இருக்கிறதுனால அந்த டேஸ்ட்டே இருக்காது. அதுக்காக தான் நம்ம சின்ன வெங்காயம் எடுக்கிறது. நல்லா இது வந்து நெய்ஸாக நல்லா சாப் பண்ணிடணும். நம்ம அருவாமனையில் கட் பண்ணாலும் சரி, கத்தியில் கட் பண்ணாலும் சரி. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தேங்காய் ஒரு மொடி தேங்காய் எடுத்துகிட்டேன். அதையும் நல்லா பூவாக திருவி எடுத்துருப்போம். ஏன்னா இதுக்கு வந்து இந்த மாசி கருவாடுக்கு வந்து சின்ன வெங்காயம், தேங்காய், எலுமிச்சம்பழம் இது தாங்க நமக்கு சேர்க்க போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு ரிச்சான சைடிஷ்ன்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து இதை தேங்காயும் நல்லா துருவி எடுத்துகிட்டு இப்போ வாங்க சமைக்கிறதுக்கு போகலாம். வானலை வச்சு இதில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். ஏன்னா அந்த வெங்காயம் வதங்கணுங்களா, அதுக்காக 2 ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே நம்ம நைஸாக நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல வெங்காயம், அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கணுங்க. நான் ரொம்ப வந்து கோல்டன் கலரில் வந்துடக்கூடாது. ஒரு கண்ணாடி பக்குவம்னு சொல்லுவோம்ல, அந்த கண்ணாடி பக்குவத்துக்கு வதக்கிடணும். இது வந்து சின்ன வெங்காயம் வதக்குறதுல தான் இருக்குது. ரொம்பவும் பச்சையாமல் வதக்க பத்தலைண்டா பச்சை வாடை அடிக்கும். இது ரொம்ப கோல்டு கலர் போயிடுச்சுனாக்கா அதோடைய தன்மையே மாறி போயிடும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் அனலை கம்மியாக வச்சுட்டு, ஏன்னா நெய்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் சீக்கிரமே வதங்கிடும். நெய்ஸாக நம்ம கட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமே வதங்கிடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கண்ணாடி பக்குவத்துக்கு வந்தால் போதும். ரொம்பவும் வதக்கிறாதீங்க. அதுக்காக வந்து வதக்காமே விட்டுறாதீங்க. கண்ணாடி பக்குவம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுப்போம். அந்த மஞ்சள் தூள் போட்டு அதையும் நல்லா எல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அந்த மஞ்சள் தூளுடைய பச்சை வாசனை போயிடணும். அதை நல்லா வதக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மாசி கருவாடை வந்து
2 ஸ்பூன் இந்த பாருங்கள், நான் எங்கள் வீட்டு இந்த ஸ்பூன் தான், நான் பெரிய ஸ்பூன் ஜம்சான்னு சொல்லுவோம்ல, அது ஏற்கனவே எல்லா வீடியோலையும் காமிச்சிருக்கேன். இந்த ஸ்பூன் தான் எங்கள் வீட்டில் போடுவாங்க. அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் இந்த பவுட்ரு நம்ம அடித்து வச்சுருக்கல, நான் அதை அப்படியே போட போகிறதில்ல. அந்த பவுட்ரு அவ்வளோ நான் 2 ட்ரிப்பு சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்குவேன். இதை அப்படியே 2 ஸ்பூன் வந்து போட்டு இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடும். மிச்ச பவுட்ரு இருக்கிறத நான் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். தேவைப்படுறப்ப அடுத்த தடவை சமைக்கிறப்ப எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கையில் நீங்கள்லாம் அந்த மாசி கருவாடு வந்து இந்த மாதிரி அடித்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா நம்ம சமைக்கையில் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் பூ துருவி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுப்போம். இது வந்து அந்த பவுட்ரு பண்ணுறதாங்க மாசி கருவாடு வந்து பவுட்ரு பண்ணுறது தான் வேலையே, ரொம்ப டைம் எடுக்குமே தவிர மற்றபடி சமைக்கிறதுக்கெலாம் ரொம்ப நேரமே எடுக்காது. ஒரு 5 நிமிஷத்தில் சட்டுன்னு சமைச்சு முடிச்சிடலாங்க. இவ்வளோதான் சமையலை. இங்கே பாருங்கள், தேங்காய் பூவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் இதை எடுத்து அப்படி அந்த சாரை புழிஞ்சு விட்டுட்டோம்னாக்கா இதில் வந்து அந்த வரமிளகாய் போட்டிருக்கோம்ல, உரப்பு, உப்பு, இந்த லெமனுடைய புளிப்பு எல்லாமே சேர்ந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பூ டேஸ்ட்டு எல்லாமே டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு. மாசி கருவாடை வந்து பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த ரச சாதத்தோட, அதுவும் அந்த ரச சாதத்தோடு நம்ம சேர்த்து சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ மல்லித்தலையும் போட்டு ஃபைனலாக வேலையை முடிஞ்சிடுச்சுங்க. இதை பாருங்க, எவ்வளோ அழகான மாசி கருவாடு. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இங்கே பார்த்தீங்களா, மாசி கருவாடு சம்பல். இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோடைய டேஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ஆனால் சமைக்க தெரியாதவன்னு சொல்கிறவங்க என்னுடைய வீடியோவை பார்த்தீங்கன்னா இதே போல் நீங்களும் சமைக்கலாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான, அவ்வளோ ஒரு அருமையான சைடிஷ் தாங்க இது. அப்போ என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதை அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஹைப்புங்கிற பட்டனையும் கொடுங்க. இதே போல் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹ்.